Hi everybody, this is Shweta. My name is Indra and welcome to our channel. It's time for next scene from movie Kara. Kara. Let's watch it. Yeah. கடுப்பு. திருட்டு போன நோட்டோட சீக்வன்ஸ் வந்துடுவாங்க சார். புது பண்ட்ல இருந்தா கண்டிப்பா சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு சார். நான் இப்போவே செக் பண்ணி சொல்றேன் சார். நான் செக் பண்ணி வந்திருக்கேன். ஜஸ்ட் எவ்வளோ மிஸ்ஸிங்கிறது போலீஸ் கணக்கெடுத்தாங்களா? இல்ல சார், இப்பதான் வந்தாங்க. இந்த பிரான்ச்சோட லாக்கர் கீ இருக்கு. லாக்கர்லயே சார் இருக்கு. ये ज्यादा बताएगा मेरे ख्याल से. திருட்டு போன பண்டிகையோட சீக்வன்ஸ் கேட்கறாங்க. கொடுக்கலாம் சார். बहुत शाना है ये बंदा. மாட்டாண்டா. अरे बाबा. யாராச்சும் போய் பணத்தை கட்டிடும். வா. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அதெல்லாம் அப்படியா கொளுத்து வருது சார். எதுக்கு? அதோட பண்ண ஒரு காசு காப்பீட்டு ஒரு காசு அதிகம் சார். ஊருக்கு எங்க பார்த்தாலும் வறுமை வளர்த்தீங்க சார். சார் நீங்க எப்படி சார் இங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் இல்லையா சார்? நானா கேட்டுதான் வந்திருக்கேன். பழைய கணக்குள்ள இருக்கு, அதை முடிக்கணும். ये भी आ गया. சமீபத்துல இந்த அலாரமை பத்தி யாருக்கிட்ட பேசுனீங்களா? हाँ बोलेगा ना. சார் இப்பதான் ஒரு 2-3 நாள் இருக்கும். பேங்க்ல போடுற பணம் எப்படி சேஃப்டியா இருக்கும்னு 2 பேர் கேட்டு வந்தாருங்க. ஹலோ, மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க மேனேஜர் இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லையே சார். சார் வந்த अरे 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 சார், அதான் சித்திரப்பட மேனேஜர் திரும்ப பார்த்தாருல, அதை வச்சு ஆர்டர் வாங்கி பேசாம போட்டோ பேப்பர்ல போட்டா சார். யோ, அவன் பேங்குக்கு வந்ததுக்கு மட்டும்தான் சாட்சி இருக்கு, திருடுனதுக்கு இல்ல. இதை வச்சுக்கிட்டு எப்படி கலெக்டர் கிட்ட ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வாங்குறது? சார் சாட்சிக்கு இல்லை சார், நம்மகிட்ட இல்லாததா? ஏற்கனவே அப்படி பண்ணிதான் அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். எவ்வளவு இருக்கு? கொடுக்க வேண்டிய மொத்தம் தான் என்ன பார்த்துக்கோங்க. கிருஷ்ணன் சார், சார் அந்த திருட்டு போன நோட்டோட சீக்வன்ஸ் எடுத்து வரீங்களா? சார் ओ கிருஷ்ணன் சார், சாரி சார், வேண்டாம். எல்லாம் பழைய நோட்டா தான் இருக்கு. நான் இதை போய் டெபாசிட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வரேன். இங்க இருங்க. எப்படிடா
கண்ட்ரோல் ரிக்வெஸ்ட் கேபிள் சார். சொல்லுங்க சார். திருட்டு போன நோட்டோட சீக்வன்ஸ் மேட்ச் ஆயிருக்கு சார். ஆனா சம்பளம் போனவங்க சத்தியம் பண்றாங்க சார். ஆளை கஸ்டடியில தான் வச்சிருக்கோம். அவ எங்க வேலை अबे பார்க்கறா? ये कौन है? கடையை திறக்க வந்தப்போ பூட்டு உடஞ்சி கிடந்தது சார். அதனால சம்பளம் பண்ண இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நோட்டு எல்லாமே மாறி இருக்கு. உடஞ்சு வந்த பூட்டு எங்க? இதான் சார். He's smart. अरे रे வரதன் டிஎஸ்பி பெங்களூர் கேஸ்க்கு டெபுடேஷன்ல வந்திருக்கேன். ஓ, ஐ எம் முத்துசெல்வன், ரீஜன் மேனேஜர். ப்ளீஸ். இதெல்லாம் கையெழுத்து போடுங்க. சனிக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருட பார்த்திருக்கான். ஆனா முடியல. பொதுவா இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு திருடம் பதுங்கிடுவான். ஆனா இவன் ஒரு நாள் விட்டு திங்கட்கிழமை காலையில அதே பேங்கோட இன்னொரு பிரான்ச் போய் கொள்ள அடிக்கிறான். அப்ப அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. நீங்க லோன் வாங்கினது மொத்தம் 3 லட்சம் ரூபாய். அதுக்கு நீ மாசம் 5134 ரூபாய் கவலை கட்டியிருக்கோம். 5 மாசத்துக்கு ஒரு தடவை ஏகப்பட்ட டிஃபால்ட். இப்ப கட்டாத வட்டி எல்லாம் அசல்ல போய் சேரும். அந்த அசலுக்கு தான் இப்ப வட்டி விழும். अरे रे रे திருடின பணத்தை ஒரு துணிக்கடை கல்லாவில இருந்த பணத்தோட மாத்தான். அவன் நினைச்சிருந்தா அங்க இருந்த மொத்த காசையும் எடுத்திருக்கான். ஆனா எடுக்கல. அப்புறம் இதெல்லாம் போக டாக்குமெண்டேஷன் ஃபீஸ், லேட் பெனல்டி சார்ஜஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், ப்ராசஸிங் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், அப்புறம் இந்த டென்யூர் சேஞ்சஸ்ன்னு இதெல்லாம் போட்டுனா மொத்தமா 4,47,84 ரூபாய். இப்போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மிச்சம் இருக்கிற காசை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு முடிச்சு கொடுத்துறேன். ஆனா நாலாவது இதெல்லாம் ஒருத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா காசு வாங்கிட்டு போயிருக்கீங்க. உங்க பேங்க்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு இந்த பேங்க் மேல ஏதோ கோவம். ஏன்? பேங்க் லோனுக்கு தவணை கட்ட தவறுனா வீடு, நகை, நிலம் ஜப்தி பண்ணுவீங்களா? ஆமா சார். ஆனா சரியா 1 மாசம் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கட்டலைனாக்கா ஏலத்துக்கு விட்டுருவோம். 1 மாசம். என்னடா சொல்லிட்டு இருக்க? போய் இசத்தி கட்டி நீட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களை பார்த்தா யாரை பயமா தெரியுதா? அந்த 3 லட்சம் கூட நான் திரும்பி வந்து கட்டுறேன். விளையாடுறியா? இப்பதான் டெபாசிட் பண்ணுவாங்க. நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்த. ரசீது கூட நீ எதுக்கா ரசீது கேட்கிற? போலீஸ். கடந்த 1 மாசத்துல தோராயமா எத்தனை ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பீங்க? எப்படினாலும் ஒரு 50 இருக்குங்க சார். எனக்கு அந்த மொத்த லிஸ்ட் வேணும். ஷூர் சார். ओके ஒரு நிமிஷம். இவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நீதி பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? இந்த 2 நாள் தான் இருக்கு. என்னாச்சு? ஒரு பேங்க் ஐடியா எடு. ओके एक और बैंक उठेगा ये. இந்த வாட்டியும் பைபாஸ் ஓட்டியா? பருமக்குடி சரியா வருமாப்ல?
ஓடுறாங்க. சார் மொத்தத்துல சிக்கல் பேங்க்ல 35 பேர் லீவ் கட்டாம இருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் சார். சார் ஃபுல் லிஸ்ட் இதுதான் சார். தேங்க்ஸ். தேட ஆரம்பிங்க. சார் இங்க எதுவும் கிடைக்கல சார். அடுத்த ஊருக்கு போலாம். अगर वो बंदी भी मिल गई तो फिर प्रॉब्लम हो जाएगा। என்ன சார்? செக்கிங். அடுத்த எந்த ஊரு? ये सब जगह ढूंढ रहा है। சார் இந்த ஊர்லயும் கிடைக்கல சார். சார் புறையூர் மீசல் பசுகுடி இந்த 3 ஊர்லயுமே எதுவுமே கிடைக்கல சார். அடுத்த ஊருக்கு வண்டியை விடு. இங்க இருந்து பரமக்குடி எவ்வளவு தூரம்? எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆகும். சௌக்கியமா? பேங்க திருடுறது நீதான் எனக்கு தெரியும். ஏய், பயப்படாத. போலீஸ் கிட்ட ஒண்ணு போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. अच्छा சார் ஃபுல் லிஸ்ட் இதுதான் சார். தேங்க்ஸ். ஆனா நான் அதை பண்ணல. ஏன்னா நீ ஒரு தங்க முட்டை போடுற வாத்து. உனக்கு இன்னும் 1 லட்சம் ரூபாய் தான் பாக்கி. அதுக்கு மேல சம்பாதிக்கலாம். ஒண்ணும் இல்ல, பங்கு போட்டு எடுத்துக்கலாம். முதுகுளத்தூர் பிராஞ்சில இருந்து மொத்தமா 5 லட்சம் ரூபாய் திருட்டு போனதாக பேப்பர்ல பார்த்திருப்பியே. கவனிக்கலையா? 3 லட்சம் தானே நீங்க அடிச்சங்க. இது 2 யார் அடிச்சாங்க? சரி, ஒரு பேச்சுக்கு எப்பயோ பரட்டி நீ இந்த கடனை அடைச்சிட்டாரு வச்சுக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? உங்க ஐயா மாதிரி விவசாயம் பண்ண போறியா? வெளிநாட்டு விதை எவ்வளவுக்கு விக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அதை விதைச்சதுக்கு அப்புறம் உரம் மூட்டை, பூச்சி மருந்து, கூலி, கரண்ட் காசு, செலவு இருக்கு. இதை எல்லாத்தையும் பண்ணி அறுவடையை முடிச்சு அரசாங்கம் சொல்ற விலைக்கு நீ அதை வித்தா எவ்வளோ? மாசம் ஒரு 3000. செஞ்சுட்டேதான் மாசம் 5000 தவணையை எங்க ஐயா தலையில கட்டினால. திருட்டு மோதி. நீ சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருக்கும் சாதகமான ஒரு திட்டத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். உன் மனசு மாறிச்சுன்னா இந்த நம்பருக்கு எனக்கு போன் போடு. சார், ஜப்தி லிஸ்ட்ல இருக்க எல்லா வீட்டையும் செர்ச் பண்ணியாச்சு. எதுவும் கிடைக்கல. ஓவர். माटे वो भी छोड़ेगा नहीं, लेकिन छोड़ेगा नहीं बट என்னையா? சாரி சார். சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு யாராவது 5 லட்சத்துக்கு மேல பணம் கட்டி லோன் க்ளோஸ் பண்ணாங்களான்னு செக் பண்ணணும். சார், எல்லா கஸ்டமர்ஸுமே மெயின் பிரான்ச்சுக்கு வந்தா தான் லோன் க்ளோஸ் பண்ண முடியும் சார். இன்னைக்கு இப்படி யாருமே வரலையே சார். இவன மாதிரி ஒரு திருடன் போலீஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி திருடன காசு கட்டி லோனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடணும் தான் பாப்பான். காசு இருந்தும் ஏன் இன்னும் பணத்தை கட்டாம வச்சிருக்கணும்? என்னமோ இடிக்குதே சார். சார், ஜப்தி நோட்டீஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேங்க் மேல கோவம் இருக்கணும்னு இல்லையே சார்.
அக்கௌண்ட் ஓபன் பண்ண வரவன்ல இருந்து ஆரம்பிச்சு செல்லான் ஃபில் பண்ண தெரியாதவன், லோன் கிடைக்காதவங்க, கடைசி கூட திருப்பி கட்டுறதுக்கு பணம் இல்லாதவங்க, இந்த மாதிரி நீங்க தப்பான ரூட்ல போறீங்களோன்னு ஒரு என்ன சொன்னீங்க? இல்ல சார், சாரி, ஜஸ்ட் ஒரு சஜஷன். திருப்பி கட்ட காசு இல்லாதவன்னு சொன்னீங்களே. ஆமா சார். அதனாலதான் சார் அவ இன்னும் லோனை க்ளோஸ் பண்ணல. புரியல சார். அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். இல்ல, கண்டிப்பா திருடுவான். உடனே கிளம்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு வாங்க. உங்க பேங்க்ல மொத்தம் எத்தனை பிரான்ச் இருக்கு? 18 சார். எனக்கு அந்த லிஸ்ட் வரும். உங்க பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் போனை போட்டு அனுப்புங்க. ஹலோ. எல்லா பிரான்ச் பக்கத்துலயும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனையும் லைன்ல பிடிச்சு ஸ்டாண்ட் பைல வைங்க. ஹலோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன். பேங்க் ரீச் ஆன உடனே எல்லா மேனேஜர்ஸும் நமக்கு ஃபோன் பண்ணணும். कैसे करेगा वो पर? சார் கிழக்கர் மேனேஜர் லைன்ல இருக்காரு. சார் கிழக்கர் இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. அடுத்து சொல்லுங்க. சார் இப்ப அழுத்துங்க சார். அடிக்குது சார். அடுத்த பிரான்ச். சார் சாயல்குடி பிரான்ச். ஹலோ, சாயல்குடி போலீஸ் ஸ்டேஷன். இது ஆட்கிறேன் சார். சார் அடிக்குது. அடுத்தலாம் சார். அடுத்தது சார். पंजीवन இப்ப அடுத்துங்க சார். बाबा रे बाबा. சார் பரமக்குடி இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. சார் இப்ப அடுத்துங்க. சார் அழுத்திட்டாரா? சார் அடுத்து சொல்லுங்க. சார் அழுத்துங்க சார். சார் அழுத்திட்டு தான் சார் இருக்கேன். அடுத்து சொல்லுங்க. சார் அடிக்கல சார். காவாலி சொன்னா இல்லையா சார்? மாட்டினா சார் அவன். சொன்னல. पर ये भी छाना, ये भी छोड़ेगा नहीं. बाबा this is Man, I'm loving this. bank Why- manager is also smart, huh? He also wants to earn money now. वो देख ना 3 लाख में से 2 लाख तो उसने ये कर लिया ले But लिया. again, if you see, for as per them, the loan was just 3 lakhs. हाँ. But penalty करके it उन लोग ने कर दिया, 4.5 lakhs तक पहुंच गया यार. हाँ. And of course, they have no, मतलब they are not educated, so they have no idea. Absolutely. But now, what is gonna happen? I want to see that. Will he be able to rob the bank, or will he get caught again? और दूसरा क्या है ना, अभी वो बैंक वाला भी इससे मिला है. So मिला I है. think so he will He might help और like alert कर दे. Let's see. But how? वो टाइम में cell phones भी थोड़ी होते थे. Alert कैसे करेगा? Let's see what's gonna happen next. Meanwhile, take care. Bye bye.